guys, welcome to Padviksha. ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சாப்டரில் நம்ம இன்ட்ரடக்ஷன் அண்ட் மீனிங் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் லைஸ் வித் த மினிஸ்டர் கன்சர்ன்ட். ஸோ யார் அங்கே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா, அங்கே யார் அந்த ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து செய்கிறாங்களோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் அவங்க தான். ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த அஃபேர்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ இவங்க தான் அந்த மினிஸ்டர் கன்சர்ன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த பர்சன் ஹூ த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கிவன், ரெஸ்பான்சிபிள் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மினிஸ்டர், எப்படி நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோமோ இந்த இடத்துல மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த மினிஸ்டர் இன் டர்ன் டெலிகேட்ஸ் இஸ் அத்தாரிட்டி. மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய வேலையை அவர் மட்டுமே பண்ண முடியாது, அவர் தான் அடுத்தவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்கணும். ஸோ மினிஸ்டர் இஸ் த பர்சன் ஹூ டெலிகேட்ஸ்னால் அந்த ஒர்க்கை கரெக்டாக யார் யாருக்கும் பிரித்து டிவைட் பண்ணி கொடுக்கறது. அவங்க அந்த அத்தாரிட்டியை கீழே இருக்கிற பர்சன்ஸ், ஸோ அவங்களுக்கு கீழே மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் இருக்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் அந்த ஒர்க்கை பிரித்து கொடுப்பாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு government financing. The departmental undertaking is financed through annual budget appropriations by the parliament or state legislature. ஸோ இங்கே எப்படி ஃபினான்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபினான்சிங் தான். ஸோ ஆனுவல் பட்ஜெட் போட்டுட்டு அதிலிருந்து ஃபினான்சிங் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ த ரெவென்யூஸ் ஆஃப் த அண்டர்டேக்கிங் ஆர் பெய்டு இன் டு கவர்மெண்ட் ட்ரெஷரி. ஸோ நம்ம எப்படி இப்போ டாக்ஸஸ் எல்லாம் நம்ம பே பண்ணுறோம் கவர்மெண்ட்க்கு, அது கவர்மெண்ட் ட்ரெஷரியாக மாறுதோ, பப்ளிக் ஃபினான்ஸுங்கிறது கவர்மெண்ட் ட்ரெஷரியாக மாறுதோ, அதே மாதிரி தான் இங்கேருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் கவர்மெண்ட் ட்ரெஷரியாக மாறி அங்கேருந்து தான் நம்மளுக்கு திரும்பவும் பணம் கிடைக்கும், ஃபினான்ஸ் கிடைக்கும். Next accounting audit. The departmental undertaking is subject to the normal budgeting, accounting and audit procedures which are applicable to all government departments. So accounting and audit எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஸோ இங்கேயும் அதே தான். accounting and audit எப்படின்னா நார்மலாக பட்ஜெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு accounting procedures, auditor procedures எல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ அடுத்து மேனேஜ்ட் பை சிவில் சர்வன்ட்ஸ். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் மேனேஜ்ட் பை சிவில் சர்வன்ட்ஸ். சிவில் சர்வன்ட்ஸ்னால் ஸோ அதுக்கு அந்த சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த பர்சன்ஸ் தான் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சாவரன் இம்யூனிட்டி. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் cannot be sued anybody without the consent of government. ஸோ கவர்மெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் யார் மேலேயும் கோர்ட்டில் கேஸ் போடணுமே. சூட்னா என்னென்னா அவங்க மேலே வழக்கு போடுறது, அதை எதுவுமே பண்ண முடியாது. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் மேலேயும் பண்ண முடியாது, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் யார் மேலேயும் பண்ண முடியாது. போத் த திங் இஸ் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஈஸி ஃபார்மேஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே இது ஒரு நல்ல பாயிண்ட். ஈஸி ஃபார்மேஷன் என்னென்னா ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிட்டு டெசிஷன் மேக்கிங் இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த்ரூ இட்ஸ் ஓவரால் ஹெட், தட் இஸ் மினிஸ்டர் கன்சர்ன்ட். ஸோ இதில் வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, ஏன்னா இது எல்லாமே டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சன் பார்லிமெண்ட்லேருந்தும் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்தும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீக்ரெசி மெயின்டைன்டு. ஸோ இந்த இதில் சீக்ரெசி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, யார் யார் பவரில் இருக்காங்க, என்ன இண்டஸ்ட்ரி இப்போ ப்ராப்ளமில் இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட சீக்ரெட்டாக இருக்கும்போது இது வெளியே யாருக்குமே தெரியாததுனால சீக்ரெசி மெயின்டைன் ஆகும். அடுத்து ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால சீக்ரெசி இன்னும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்து லெஸ்ஸர் பர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக். ஸோ கண்டிப்பாக earnings of departmental undertakings are entirely paid into government treasury, resulting in lesser tax burden on public. இது எல்லாமே கவர்மெண்ட் ட்ரெஷரியாக போகும்போது ஸோ அதனால் டேக்ஸ் பர்டன் அவ்வளோ இருக்காது. டேக்ஸ் எப்போ கட்டுவாங்கன்னா, இது எதுவுமே ஸ்ட்ரெயிட்டவே டசன்ட் கோ டு கவர்மெண்ட் அப்படின்றது போது தான் அது டேக்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டேக்ஸ் இருக்கும். பட் இது என்னென்னா, இங்கே வரக்கூடிய ரெவென்யூஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் என்னவாக இருந்தாலும் அங்கே வரக்கூடிய ரெவென்யூஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகிறதுனால டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ஸோ கவர்மெண்ட் கேன் ப்ரொமோட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் த்ரூ திஸ்
So hence a departmental undertaking can be used by government as an instrument of social change. ஸோ ஏதாவது ஒரு சொசைட்டியில் சேஞ்ச் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு மாற்றம் என்விரான்மெண்ட்டில் மாற்றணும் அப்படின்ற போது அந்த சோஷியல் சேஞ்ச் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் மூலியமாக ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லெஸ்ஸர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி. இது வந்து ரொம்ப லெஸ்ஸர் ரிஸ்க். ஏன்னா வந்து கன்சியூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு வர அந்த கம்யூனிட்டி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் இட் இஸ் பேசிக்லி ஃபார் பீப்புளுக்காக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அப்போ பீப்புளுக்காக கொண்டு வரும்போது அவங்களோட பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வகையிலும் இது நடக்காது. அடுத்து கைடட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. த ஆஃபீஸர்ஸ் are under the supervision of direct administrative control of the ministry. எப்படியும் அது பார்லிமெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் சம்மந்தப்பட்டதுனால இங்கே எந்த ஒரு சூப்பர்விஷன் ப்ராப்ளமும் வந்திருக்காது. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்ததுனால எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ ஆகி எந்த ஒரு லா பிரேக் அவுட்ஸ் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து we have disadvantages. ஸோ ரெட் டேப்பிசம்னா என்னென்னா there is too much procedures which result in delay. ஸோ இப்போ நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஒர்க் நடக்கணும், இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நம்ம பில்டிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம் டு ரெஜிஸ்டர். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால கமர்ஷியல்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்க டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பேர் தான் ரெட் டேப்பிசம். அடுத்து அந்த வேலை மேலே வர அது டிலே ஆகும். அதுதான் ரெட் டேப்பிசம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டாக்ஸேஷன். ஸோ இன்கேஸ் லாஸஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அது அடிஷ்னல் டாக்ஸேஷனாக கொண்டு வருவாங்க. அடிஷ்னல் டாக்ஸேஷன்னா ஒரு காமன் மேனுக்கு நிறைய பேர்டன் விழும். இன்கேஸ் ஏதாவது லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைசஸில். ஸோ லேக் ஆஃப் காம்படிஷன். ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சிவில் சர்வன்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது இவங்களுக்கு ப்ரமோஷன் வருது, இந்த கம்பெனி இவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு காம்படிஷன் இல்லாததுனால இதில் வந்து ஒரு காம்படிஷன் இல்லாததுனால அவங்க ஒர்க்கும் சரியாக பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த கன்சியூமர்ஸ் கூட அந்த தேவைகள் இவங்க சரியாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். ஸோ லைக் இது எப்படி கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க்குங்கிறது ஒரு குட் சென்ஸ்லேயும் சொல்லலாம். பட் இட் இஸ் அ பேட் சென்ஸ். ஏன்னா நிறைய ட்ரான்ஸ்ஃபர் வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட்னாலே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், சேலரி சேஞ்சஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்களால அந்த ஒர்க்கை வந்து ஒரு ஈடுபாடோடு பண்ண முடியாது. அதனால் கேஷுவல் அப்ரோச்சோடு தான் ஒரு ஒர்க்குக்கு வருவாங்க. அடுத்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ், ஃப்ரீடமே இருக்காது. டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும். கவர்மெண்ட் சைடில் தான் லை ஆகும் டெசிஷன் எடுக்கிறது. ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுனால. நான் ஏன் படிக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணது படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் எதுவுமே படிக்காமல் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். அண்ட் காமர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஈஸி பார்ட். ஸோ ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங், ஐ எம் நாட் ரீடிங் இட் அவுட். Next, lack of professional management and fear of criticism. ஸோ ப்ரொஃபஷ்னலாக யாரும் படிச்சுட்டு இப்போ ஒரு எம்பிஏ படித்த ஒரு பிஹெச்டி முடித்த ஒரு பர்சன், எம்பிஏ படித்த ஒரு பர்சன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் அடுத்தவங்க வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே இப்போ ஒரு நல்லா படித்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பர்சனுக்கு கிரிட்டிசிசம் பண்ணாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற வே அவங்களுக்கு தெரியும். பட் ப்ரொஃபஷ்னலாக இப்போ அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து இட் இஸ் வெரி டஃப் டு ஓவர் கம் எவ்ரி திங். அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல் அண்ட் கிரிட்டிசிசம் பற்றின ஒரு ஃபியர் இருக்கிறதுனால திஸ் இஸ் டோட்டலி அ பேட் திங். இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக போயிட்டுருக்கும் சிவில் சர்வன்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸோடு தான் நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களும் கவர்மெண்ட் மேலே ஓவராக டிபெண்ட் ஆகியிருக்கிறதுனால கவர்மெண்ட்டும் எவ்ரி டைம் பணம் கொடுத்துடாது. அதனால் இட் இஸ் வெரி பிக் ட்ராபேக் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ அவங்களோட ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், ஃபெசிலிட்டி கொண்டு வரணும்னாலும் தே கேன் நாட்
சடன்லி ஓகே இது பண்ணிடலாம் இந்தங்க செக் அப்படின்னு யாராலையும் கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் முக்கியமாக கொடுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். Until then, stay tuned. Bye.